சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயணசுவாமி சமேத ஸ்ரீ கோமதி அம்பாள் திருக்கோவிலில் சித்திரை பிரமோற்சவ திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுவாமி அம்பாள் தனித்தனி தேர்களில் வீதி வலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு ஹரஹர சிவசிவ கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு ஸ்ரீ சங்கர நாராயணசுவாமி சமேத கோமதி அம்பாள் திருக்கோவிலில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவஸ்தலங்களில் ஒன்றாகும். இங்கு ஆண்டு முழுவதும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமிக்கு சித்திரை பிரமோற்சவ திருவிழா 10 தினங்கள் வெகு விமரிசையாக நடைபெறுகின்றது. இத்திருவிழாவிற்காக கொடியேற்றம் கடந்த 12ஆம் தேதி காலை ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி சன்னதி முன்பு உள்ள கொடிமரத்தில் தொடங்கியது. திருவிழா நாட்களில் தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெறுகின்றன. இரவில் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்வும் நடைபெற்றன. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சுவாமி அம்பாள் என 2 தேர்கள் இழுக்கும் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமி பிரியா விடையுடனும் கோமதி அம்பாளும் தனித்தனியே தேருக்கு எழுந்தருளினர். முதலில் கோரதம், விநாயகர் தேரும் சுப்பிரமணிய தேரோட்டமும் நடைபெற்றது. காலை 9 மணிக்கு மேல் சுவாமி அம்பாள் தேரோட்ட நிகழ்ச்சி தொடங்கியது. முதலில் சுவாமி தேர் பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ கோமதி அம்பிகை தேரானது பக்தர்களால் இழுக்கப்பட்டு கீழரத வீதியில் இருந்து புறப்பட்டு தெற்கு ரத வீதி, மேலரத வீதி, வடக்கு ரத வீதி வழியாக தேர் நிலையத்தை வந்தடைந்தது. தேரோட்டத்தில் கைலாய வாத்தியங்கள் முழங்க சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசித்து தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சித்திரை பிரமோற்சவ திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் மண்டகப்படிதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.